ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்மளோட டக்கரை டேஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹெல்த்தியான தோசை மாவு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம எப்பவும் போல் அரிசியும் உளுந்தும் போட்டு அரைச்சி தோசைக்கு இட்லிக்கும் நம்ம செஞ்சுருப்போம். இந்த மாதிரி எல்லா பருப்பு வகைகளும் சேர்த்து அரைச்சி தோசை சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இது நான் எப்படி இந்த பருப்பு வகையை அரைச்சி தோசை சுட்டு சாப்பிடுவேன் உங்கள் கூட என்னோடய இதை ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு இந்த மாதிரி எல்லா டம்ளர்லேயும் ஒரே டம்ளர் அளவுக்கு இந்த மாதிரி அளந்து எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு சாப்பாட்டு ரைஸ் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் கருப்பு சுண்டல் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருப்பு சுண்டல் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி நம்ம வெள்ளை சுண்டல் எடுத்துக்கலாம். கருப்பு சுண்டல் ஒரு டம்ளர், அப்புறம் நம்ம துவரம்பருப்பு ஒரு டம்ளர், உளுந்தம்பருப்பு ஒரு டம்ளர், அப்புறம் பச்சை பயிறு இதெல்லாம் போட்டு நம்ம ஓவர் நைட் இதை நல்லா ஊற வச்சிடலாம். ஃபஸ்ட் நம்ம ஒரு வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம பருப்பு வகையில் கொஞ்சம் இந்த அழுக்கெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுக்கிறதுக்காக நான் ஒரு வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிகட்டி சிந்திட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு தண்ணி அதில் நிரப்பி ஃபுல்லாக நிரப்பி நம்ம ஓவர் நைட் அதை ஊற வச்சு மார்னிங் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நான் ஓவர் நைட் ஊற வச்சு மார்னிங் இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா உப்பி நல்லா இது ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் நம்ம கம்மியான குவான்டிட்டியாக இருந்தால் நம்ம மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். நான் மிக்சிலேயே அரைச்சி இந்த மாதிரி எடுத்து ஊற்றிட்டு நான் இதை மூடி வச்சிட்டேன். ஏன்னா நம்ம இது கொஞ்சம் லைட்டாக புளிக்கணும், அப்போ தான் தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஈவினிங் இந்த மாதிரி எடுத்து ஓரளவுக்கு லைட்டாக தண்ணி மாதிரி இது பண்ணிக்கணும். அப்போ தான் தோசை நல்லா சாஃப்டாகவும் வரும், மொறுன்னு வரும். இந்த மாதிரி கலக்கி உப்பு போட்டு கலக்கி இந்த மாதிரி தோசை ஊற்றினேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நம்ம ரைஸு உளுந்தம்பருப்பு போட்டு எப்பவுமே தோசை சுட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பருப்பு வகையை சேர்த்துட்டோன்னா நமக்கு உடலுக்கு நல்ல ப்ரோட்டீன் கிடைக்கும். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். இது நார்மல் தோசையாட்டவே வந்திருந்தது. டேஸ்ட்டும் வேறு லெவல் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் இதுக்கு நான் முருங்கைக்காய் சாம்பார் வச்சுருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ரைஸ் நமக்கு ரொம்ப எடுத்துக்கக்கூடாது. அது மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு இன்னும் நல்லது, ஹெல்த்தியாகவும் இருக்கும். அண்ட் நமக்கு ரொம்ப நாள் வச்சு சாப்பிடாம வேணுங்கிற அளவுக்கு நம்ம குவான்டிட்டி அளவுக்கு அப்பப்போ செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.